முதல்ல கேள்வியில என்ன கொடுத்திருக்காங்கன்னு தெளிவா புரிஞ்சுக்குவோமா? ஏபிசி அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. சட்டையோட நிறங்கள் என்னென்னங்க சொல்லியிருக்காங்க? நீலம், சிவப்பு, கருப்பு வண்ண சட்டைகளை போட்டிருக்காங்களா? அடுத்து பேண்டாவோட நிறங்கள் என்னென்ன கொடுத்திருக்காங்க? மஞ்சள், பச்சை, சிவப்பு வண்ணங்கள் பேண்டங்கள்னு கொடுத்திருக்காங்களா? முக்கியமான கண்டிஷனு, யாரும் ஒரே நிறத்துல சட்டையும் பேண்டும் போடக்கூடாது. உதாரணத்துக்கு சிவப்பு சட்டை போட்டா சிவப்பு பேண்ட் போடக்கூடாது. இப்போ கேள்வியில கொடுத்திருக்கிற 4வது மற்றும் 5வது பாயிண்ட பாருங்க. 4, 5வது பாயிண்டையும் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? பி என்பவர் சிவப்பு பேண்ட அணிஞ்சிருக்காருன்னு சொல்றாங்க. ஏ என்பவர் மஞ்சள் பேண்ட் அணியவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவரு மஞ்சள் அணியலைன்னா பி வந்து சிவப்பு அணிஞ்சிட்டாரு. ஏ வந்து மஞ்சள் அணியலைன்னா மீதி இருக்கிற இன்னொரு நிறம் என்னதுங்க? பச்சை தானே. அப்ப சி என்ன நிறங்க அணிஞ்சிருப்பாரு? பேண்ட் மஞ்சள் நிற பேண்ட் தானே அணிஞ்சிருப்பாரு. இங்க நமக்கு இப்போ கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க? சி அணிந்துள்ள பேண்ட் மற்றும் சட்டையின் வண்ணங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்களா? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? சியோட பேண்ட் என்ன கலருங்க? மஞ்சள்னு கண்டுபிடிச்சிட்டோமா? இங்க பாருங்க, மஞ்சள் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் லைன்ல சி ஆப்ஷன்ல மட்டும்தான் இருக்கு. அப்ப ஆன்சரு சி தானே ரைட்டு. இப்ப சட்டையோட நிறத்தை நம்ம செக் பண்ணிடலாமா? இப்ப பாருங்க, சி வந்து சிவப்பு சட்டை அணிந்திருக்காருன்னு வந்துருச்சா ஆப்ஷன் படி? அப்போ மீதி இருக்கிறது நீலம் மற்றும் கருப்பு சட்டை இருக்கா? குறிப்பு 1ல பாருங்க, ஏ நீல நிற சட்டை அணியவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ கண்டிப்பா என்ன சட்டைங்க அணிஞ்சிருப்பாரு? கருப்பு சட்டை தானே அணிஞ்சிருப்பாரு. கடைசியா மீத இருக்கிற கலர் என்னதுங்க? நீல நிறமா? அப்ப பி என்ன சட்டைங்க அணிஞ்சிருப்பாரு? நீல சட்டை அணிஞ்சிருப்பாரா? இப்போ செக் பண்ணி பாருங்க, யாருமே ஒரே நேரத்துல பேண்டும் சட்டையும் போடல. எல்லா கண்டிஷனும் மேட்ச் ஆகுதா? இப்போ இந்த கணக்குக்கு சரியான விடை என்னதுங்க? ஆப்ஷன் சி கரெக்டா? மஞ்சள் மற்றும் சிவப்பு வண்ணங்களா? இந்த மாதிரி ரீசன் கேள்விகளுக்கு எல்லாம் எல்லா கேள்விகளும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காம ஒரு பாதியை கண்டுபிடிச்ச உடனே ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்க. எக்ஸாம்ல நிறைய நேரத்தை மிச்சம் பண்ணலாம்.